கொண்டு வந்தமைக்காக நன்றி. और तुमने हम में से हर एक को इस जगह इकट्ठा होने के लिए लेके आया है, इसलिए भी तेरा शुक्रिया अदा करते हैं अब्बा. தகப்பனே, எங்கள் எல்லா விதமான அசுத்தமான எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் உமது ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ओ प्यारा पिता परमेश्वर, हमारे दिल को, हमारे सोचों को तू और एक बार शुद्ध कर दे खुदाया, ताकि हम तेरे हजूरी में पाक सोच के साथ बैठकर तेरी बात सुने. பரலோகம் பரிசுத்தத்தினால் நிறைந்திருப்பதைப் போல உமது பிரசன்னமான இந்த இடமும் பரிசுத்தமாக நிறைந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். जैसे तू खुद पाक है, वैसे भी इस जगह को और हमारे दिलों को तू पाक कर रहा है, इसलिए तेरा शुक्रिया अदा करते हैं. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிக்க முடியாது. क्योंकि अगर हम खुद पाक नहीं हैं तो हम खुदा से नहीं मिल सकते. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிப்பார்கள் சொல்லப்பட்டது. दिल में जितने भी बंदे शुद्ध हैं, सिर्फ वही खुदा को देख पाएंगे. தகப்பனே, எங்கள் இருதயத்தை உமது ரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி உமது வார்த்தைக்காக எங்கள் இதயத்தை ஆயுத பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். खुदाया तू और एक बार तेरे पाक लहू से हमारे दिलों को और एक बार शुद्ध कर दे. நாங்கள் எங்களை வெறுமையாக்கிறோம் கர்த்தாவே. हम अपने आप को खाली करते हैं, இந்த வார்த்தையினால் எங்களை நிரப்பும். तेरे वचन से हमें भर दे. எங்கள் தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். हम अपने आप को छोटा करके तेरे हाथ में सौंपते हैं. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से मांगते हैं. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. மத்தேயு 15வது அதிகாரம் मत्ती 15 22 26 வரைக்கும் வாசிப்போம். मत्ती 15 22 से लेकर 26 तक पढ़ेंगे. मैथ्यू 15 22 to 26. हालेलुया. हालेलुया. उस प्रदेश से एक कनानी स्त्री निकली और चलाकर कहने लगी, हे प्रभु, दाऊद की संतान, मुझ पर दया कर, मेरी बेटी को दुष्ट आत्मा बहुत सता रहा है. और उसने उसे कुछ उत्तर न दिया. तब उसके चेलों ने आकर उससे बेनती की, इसे विदा कर, क्योंकि वह हमारे पीछे चिल्लाती हुई आ रही है. उसने उत्तर दिया, इस्राएल के घराने की खोई हुई भेड़ों को छोड़ मैं किसी और के पास नहीं भेजा गया. पर वह आई और यीशु को प्रणाम करके कहने लगी, हे प्रभु, मेरी सहायता कर. उसने उत्तर दिया, लड़कों की रोटी लेकर कुत्तों के आगे डालना अच्छा नहीं. उसने कहा 26 तक ही. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமாம், நாம் இப்பொழுது ஒரு காரியங்கள் இயேசு செய்த ஒரு உண்மையான சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். हम इन वचनों में जो वाकई में यीशु जब था क्या हुआ था उसका एक इंसिडेंट को हम देखते हैं. ஒரு கானானிய பெண் ஸ்திரீயானவள் இயேசுவிடத்தில் வருகிறார். एक कनानी स्त्री यीशु के पास आती है, அதாவது பிரஜாதியான பெண் இயேசுவிடத்தில் வருகிறார். यानी वो अन्य जाति से है, बट वो यीशु के पास आती है வந்து அவருடைய பிரச்சனையை இயேசுவிடத்தில் பேசுகிறார். और अपना जो प्रॉब्लम है उसको पेश करती है यीशु के என்ன पास. பிரச்சனை என்றால், அவள் மகளுக்கு பிசாசு என்ற ஒரு காரியம், கொடிய நோய் மகளை பாதித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை தரும்படியாக இயேசுவிடத்தில் வருகிறார். तो वो चाहती थी कि उसकी बेटी को कैसे भी करके छुटकारा मिले, तो वो अपनी मुसीबतों को लेकर यीशु के पास आकर पेश करती है. ஒரு ஜெப குறிப்பை இயேசுவிடத்தில் வைக்கிறார். यानी कि यीशु को उसने अपनी तरफ से एक बिनती रखी அந்த ஜெப குறிப்புக்கு இயேசு என்ன செய்கிறார் பார்ப்போம். और उस बिनती का जवाब क्या है यीशु की तरफ से. அவளுக்கு 23வது வசனம், அவளுக்கு பிரீத்தியுதமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. हम पढ़ते हैं कि ऐसा लिखा है, पर उसने उसे कुछ उत्तर ना दिया. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்கள், அந்த இடத்தில் ஒரு பெண் இயேசுவிடத்தில் வந்து ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாள். ஆனால் அந்த ஜெபத்திற்கு இயேசு பதில் சொல்லவில்லை. वहाँ पर आप देखें, वो स्त्री आकर यीशु के सामने दुआ कर रही है एक तरह का, और यीशु ने जवाब में कुछ भी नहीं कहा. நம்மளுடைய பல நேரங்களில் நம் ஜெபங்கள் இயேசுவிடத்தில் ஏறெடுக்கிறோம். हम काफ़ी दफ़ा ऐसे हैं जो
हम दुआ करते हैं यीशु के सामने அந்த ஜெபத்திற்கு பதில் வராமல் நாம் பலமுறை காத்து கொண்டிருக்கிறோம். और हमारे दुआ के लिए जवाब आना है तो उस जवाब के इंतजार में हम रहते हैं. பாருங்கள், நம் ஜெபம் நம்ம ஒரு மனிதனிடத்தில் பேசுவோம் என்றால் அந்த மனிதனிடத்தில் ஒரு பதில் வரும்போது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, இந்த பதிலுக்கு இந்த கேள்விக்கு பதில் இருக்குன்னு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். अभी आप ये देखें, जब आप कोई इंसान के साथ बैठ के बात करते हो तो जवाब में वो कुछ तो कहते हैं तो आपको पता चलता है जो मैं बोल रहा हूँ वो सुन रहे हैं. அந்த போனில் பேசும்போது ஒரு நபரோட நம்ம பேசும்போது அந்த நபர் திரும்பி பேசும்போது அந்த நபர் நம்மோட பேசுகிறார் என்று நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நம்ம அந்த இடத்துல தொடர்ந்து பேசுவோம். जैसे अगर हम टेलीफोन पे बात करते हैं तो जब हम किसी के साथ बात कर रहे हैं उनके जवाब को सुनकर हमें पता चलता है कि वाकई में वो मेरी आवाज़ सुन रहे हैं और मुझे जवाब देंगे. ஆனால் போன் பேசும்போது நம்ம மட்டும் பேசிக்கொண்டே இருப்போம். அந்த பதில் வரவில்லை என்றால் அந்த பதிலுக்கு நாம் முடிக்கும் போது போன் கட் ஆயிடுச்சா என்ன செய்வது நமக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். और जब हम कॉल पर हैं और अगर बात करते रहते हैं आवाज़ नहीं आ रही है तो कुछ देर बाद हम चेक करते हैं कि लाइन कट हो गई है कि नहीं. மனிதனுடைய சிந்தனையில் நாம் பேசும்போது ஒரு பதில் வரும்போது தான் நமக்கு ஒரு தெளிவும் ஒரு தைரியமும் ஒரு பதிலும் கிடைக்கும். इंसान के सोच के हिसाब से देखा गया तो जब बात करते हैं अगर हमें जवाब में कोई कुछ नहीं बोल रहा है तो हम सोचना शुरू करते हैं कि कोई मेरी बात सुन रहा है कि नहीं. அப்போதுதான் நாம் உற்சாகமாக அடுத்த காரியங்களை செயல்பட முடியும். और जब जवाब आ रहा है तभी तो हम आगे बढ़ सकते हैं. என்னுடைய காரியங்களையோ என்னுடைய தேவைகளையோ ஒரு நபரிடம் சொல்லும்போது அந்த நபர் அந்த நாட்களையோ சூழ்நிலை சொல்லும்போது தான் நமக்கு தைரியமும் ஒரு தெளிவும் பிறக்கும். अगर मेरे काम के बारे में या मेरी ज़रूरतों के बारे में किसी के साथ बात कर रहा हूँ, जब तक वो जवाब नहीं देंगे तो मैं और उनको पेश नहीं कर पाऊंगा. அது நமக்கு பழக்கப்பட்டு விட்டது. पर हमारी तो ये आदत पड़ गई है. அதே போலதான் தேவனிடத்தில் நம்மளுடைய காரியங்கள் நம்ம இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். वैसे ही खुदा के साथ भी हमारी आदत पड़ गई है. பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் என்ன பதில் வராமல் இருக்கிறது. काफ़ी दफ़ा हम दुआ करते हैं पर हमें कभी जवाब नहीं आती. நமக்கு ஜெபத்துக்கு பதில் வந்திருந்தால் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். अगर हमारी दुआ की जवाब हमें मिलती होती तो तब हमें और हौसला मिलता कि दुआ करें. கர்த்தர் இதை செய்கிறார், இதை செய்ய சொல்கிறார், இப்படி செய்கிறார் என்று நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். खुदा ये कर रहा है मेरे लिए और खुदा चाहता है कि मैं और आगे चल के ये करूं, ऐसा करके आपको पता चलता है. ஆனால் நம்முடைய காரியங்களுக்கு உலக காரியம் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியம் இருந்தாலும் சரி, ஊழிய காரியம் இருந்தாலும் சரி, நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்திற்கு ஒரு பதில் என்பதில்லை. ஆனால் நம்ம திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். पर हम देखते हैं कि हम दुआ करते रहते हैं हमारे जिस्मानी ज़रूरतों के लिए, रूहानी ज़रूरतों के लिए, बट फिर भी हमें जवाब कोई नहीं आता. फिर भी हम कहते हैं नहीं, खुदा मेरा दुआ सुन रहा है. நமக்கு குறிப்பாக ஆவிக்குரிய சபைகளில் கர்த்தருடைய வசனத்தில் இருக்க எவாஞ்சலிஸ்ட் சபையில் ஒரு பழக்கம் உண்டு. हम देखते हैं कि ये रूहानी कलीसियाओं में एक आदत है. என்ன பழக்கம் என்றால் எனக்கும் இருந்தது ஒரு காலத்தில். ये कौन सी आदत है? पुराने दिनों में मेरे अंदर भी ये आदत था. ரொம்ப நேரம் ஜெபித்து விட்டு பைபிளை திறந்து ஆண்டவர் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு அந்த வசனத்தை பார்ப்பேன். काफी देर से दुआ करने के बाद मैं बाइबल खोल के ऐसे ही पढ़ के देखता हूँ कि खुदा क्या बोल रहा है. நான் ஜெபிப்பேன், मैं दुआ करता हूँ. ஜெபித்து விட்டு ஆண்டவர் பேச வேண்டும் என்று நான் கேட்பேன். दुआ जब कर रहा हूँ तो मैं कहता हूँ कि खुदाया तो मेरे साथ बात कर. பைபிள் எடுத்து ஒரு வசனம் நேராக திறப்பேன், கையை வைக்கும்போது எந்த வசனம் வருதோ ஆண்டவர் என்னோட பேசுகிறார் என்று முடிவெடுப்பேன். और मैं ऐसा फैसला लेता हूँ कि मैं बाइबल खोलकर उसमें एक वचन की तरफ उंगली करूंगा और ये है वचन जो खुदा मेरे साथ बात कर रहा है. நிறைய பேர் இருப்பீர்கள், நானும் சொல்கிறேன். मेरा ईमान ये है कि आपके बीच में भी कोई ऐसे हैं जो ऐसे हैं. ஏனென்றால் கர்த்தர் சத்தத்தை நாம் கேட்க முடியவில்லை. क्योंकि हम खुदा की आवाज को पहचानते नहीं हैं. கர்த்தர் வார்த்தையோட பேசுகிறார் என்று நாம் வசனத்தை வைத்து நம் கண்களை மூடி ஒரு வசனத்தை வைத்து இதுதான் கர்த்தர் பேசுகிறார் என்று நாம் முடிவெடுக்கிறோம். क्योंकि खुदा वचन के जरिए हमारे साथ बात करता है तो हम ये मानते हैं कि ये वचन मैं पढ़ रहा हूँ तो खुदा मेरे साथ बात कर रहा है. हालेलुया. நான் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில். मैंने कभी-कभी ऐसा किया था पिछले दिनों में. हालेलुया. ஆனால் ஈனம் சொல்கிறது, पर वचन में लिखा है கர்த்தர் அந்த பெண்ணுக்கு அதே போல ஒரு பெண் முகமுகமாக வந்து பேசுகிறாள் இயேசுவிடத்தில். ऐसे ही एक सिचुएशन में वो स्त्री आकर यीशु से बात कर रही है. ஆனால் இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. पर वहां पर यीशु ने कोई भी जवाब नहीं दी. அவனுக்கு எப்படி இருந்தது? तो उसको कैसा महसूस हुआ होगा? நமக்கும் பதில் வரவில்லை.
हमें भी कोई जवाब नहीं நம்ம मिली। நிறைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை. काफी दुआ करते हैं बट कोई जवाब नहीं। வேலை குறித்து கேட்கிறோம், பதில் இல்லை. काम के बारे में दुआ करते हैं, कोई जवाब नहीं। நம்முடைய அரசாங்க பகுதியில் பார்க்கிறோம், பதில் இல்லை. गवर्नमेंट में कोई दुआ करते हैं, गवर्नमेंट चीजों के लिए कोई जवाब नहीं। குடும்ப காரியங்களை குறித்து கேட்கிறோம், பதில் இல்லை. हमारे परिवार में कोई प्रॉब्लम हो सकती है जिसका दुआ करते हैं, उसका भी जवाब नहीं। நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை கேட்கிறோம், பதில் இல்லை. हमारे रूहानी जरूरतों के लिए दुआ करते हैं, तब भी कोई जवाब नहीं। ஆனால் சில காரியங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம், வசனத்தை வைத்துக்கொண்டு சில காரியங்களை வைத்துக்கொண்டு திருப்திப்படுத்திக் पर हम கொள்கிறோம். अपने आप को तसल्ली देते हैं वचन को पढ़ के कि खुदा सुन रहा है। ஆனால் அந்த காரியங்கள் சில நாட்கள் போன பிறகு நம்ம சோர்வடைய வைக்கிறது. पर कुछ दिन बाद देखते हैं कि उन चीजों को लेकर हम खुद तकलीफ उठाते हैं। அந்த சோர்வானது கர்த்தர் என்னோட பேசுகிறாரா, கர்த்தரோடு நான் இருக்கிறேனா என்று ஒரு அவிவிசுவாசத்தை நமக்கு உருவாக்கி, और आगे चल के जब तकलीफ होती है तो आप अपने अंदर से सवाल करते हो, क्या खुदा मेरा आवाज सुन रहा है? ऐसा पूछ के आप अपना विश्वास कम कर देते हो। அதனால அந்த நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லாதனால் சில காரியங்களுக்காக நம்ம சோர்ந்து போய்கிறோம், அல்லது சில ஊழியக்காரர்களோட நாம் ஜெபிக்கும்படியாக கேட்கிறவர்களா மாறுகிறோம். क्योंकि आपकी दुआ की जवाब नहीं आ रही है तो आगे जाके आप कुछ खादिमों के सामने जाते हो और कहते हो आप मेरे लिए दुआ करें। அதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. आज तक यही हो रहा है। எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருந்திருக்கிறோம்? कितने लोग हैं जिन्होंने खुदा की आवाज सुनी है? கர்த்தர் என்னோட பேசுகிற எத்தனை பேர் நமக்குள்ள உணர்வு? कितने लोगों ने कितने लोगों के अंदर एहसास हुई है कि खुदा मेरे साथ बात कर रहा है? அதற்காக நம்ம முயற்சி செய்திருக்கிறோமா? क्या आपने यत्न की है कि खुदा आपसे बात करे? ஆனால் இங்கே ஒரு பெண் ஒரு காரியத்தை செய்கிறார். पर यहाँ पर ये औरत जो है आकर कुछ कर रही है। தன் மகளுக்கு ஒரு சத்துரு பிடித்திருக்கிற காரியங்களை குறித்து இயேசுவிடம் பேசுகிறார். ஆனால் இயேசு பதில் சொல்லவில்லை. वहाँ पर वो आई है अपनी बेटी के बारे में ताकि उस बेटी को छुटकारा मिले। ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் ஆண்டவர் நம்மோடு உங்களோடு என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். पर एक ही बात मैं समझता हूँ जो खुदा मेरे साथ आपके साथ हम सबके साथ दोहरा रहा है। யாரெல்லாம் ஜெபம் இதுவரைக்கும் நான் ஜெபித்தேன் எனக்கு பதில் வரவில்லை, जितने भी हैं यहाँ पर जो कहते हैं कि मैंने दुआ किया है मुझे जवाब नहीं मिली, என் குடும்பத்தை குறித்து, என் கணவரை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து கேட்டேன் எனக்கு பதில் வரவில்லை, मेरे परिवार के बारे में, मेरे पति के बारे में, मेरे बच्चों के बारे में मैंने दुआ की और मुझे जवाब नहीं मिली, என் ஊழியங்களை குறித்து நான் கேட்டேன் பதில் வரவில்லை, मेरे सेवा के बारे में मैंने दुआ किया है और मुझे जवाब नहीं मिली, என் எதிர்காலத்தை கேட்டேன் உனக்கு பதில் இல்லை, ஆனால் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் இருக்கிறீர்களோ? और आने वाले दिनों में क्या करना है इसको लेकर दुआ कर रहा हूँ फिर भी मुझे जवाब नहीं मिली। கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் சொல்கிற வார்த்தை. खुदा हम सबको, हर एक को बोल रहा है। அல்லேலூயா. பாருங்கள், அடுத்த வசனம் சொல்கிறது, அவள் ஒன்று வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவர் சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட நாளிலே இவள் அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வசனம் 23 और हम उसी वचन में आगे पढ़ते हैं। जब पहले हमने पढ़ा था तो हमने ऐसा पढ़ा कि पर उसने उसे कुछ उत्तर ना दिया और उसके चेलों ने आकर उससे विनती कर कहा इसे विदा कर, यानी कि उस स्त्री को भेज दे। அல்லேலூயா. பாருங்கள், இயேசு அவளுக்கு பதில் சொல்லவில்லை, ஆனால் சீஷர்கள் அவளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். यीशु ने कोई जवाब नहीं दी बट उसके शागिर्द जो है आकर वो खुद जवाब दे रहे हैं। சீஷர்கள் அந்த மகளுக்கு, இயேசு வந்து அந்த மகளுக்கு பதில் சொல்லவில்லை, यीशु ने उस स्त्री को जवाब नहीं दी, அவர் பாட்டு பேசாம போகிறார். यीशु वहां पे चुप बैठा है। ஆனால் அவளுக்கு பதில் சொல்லினான். அந்த 12 சீஷர்கள் அந்த பெண்ணுக்காக பேசுகிறார்கள். पर वहां पर आकर 12 शागिर्द उस स्त्री के लिए बात कर रहे हैं। அல்லேலூயா. இன்று நமக்காக தேவன் பல பேர்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். आज खुदा हमारे लिए काफी लोगों के जरिए बात कर रहा है। இன்று நான் இங்க இருக்கிறேன், நம்ம இருக்கிறோம், நமக்காக தேவன் எங்கெங்கேயோ பேசிக் கொண்டிருக்கார், ஜெபிக்க வைத்து பேசிக் आज கொண்டிருக்கிறார். आप यहाँ बैठे हैं, मैं यहाँ मौजूद हूँ, बट हमारे लिए दुआ करने वाले लोग, काफी लोग बाहर हैं। யாரோ நமக்காக ஜெபித்துக் कोई கொண்டிருக்கிறார். और है जो हमारे लिए दुआ करते हैं। எங்கே ஊழியக்காரர்களை கொண்டு போய் ஜெபித்து வைத்திருக்கிறார். दूसरे खादिमों के जरिए हमारे लिए दुआ हो रही है, ஏனென்றால் கர்த்தர் நம் ஜெபத்தை தள்ளிவிடவில்லை, கேட்டுக் கொண்டிருக்கிறார். क्योंकि खुदा ने हमारे दुआ को सुना है। हालेलुया। ऐसा नहीं है कि उसने नहीं सुना। அல்லேலூயா. हालेलुया। தேவன் நம் ஜெபத்துக்கு ஒருபோதும் இல்லை என்றும் கேட்காமல் இருந்தது இல்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். मेरा विश्वास ये है कि मेरी दुआ खुदा सुनता है। ऐसा कोई दुआ नहीं है जिस दुआ को खुदा ने नहीं सुनी। நாம் ஜெபிக்கும் போது தெய்வ சமூகத்தில் ஜெபம் போகிறது நிச்சயம்.
जब हम दुआ करते हैं खुदा के हजूरी में, हमारी दुआ खुदा तक पहुंचती है, ஆனால் தேவன் நமக்கு பதில் தருவதில்லை. पर खुदा कभी हमें जवाब नहीं देता பல है, நேரங்களில் பதில் தருவதில்லை. कभी कभी जवाब नहीं मिलती, ஆனால் அந்த ஜெபத்திற்கு தேவன் வேற இடத்திலிருந்து சில பேரை எழுப்பி ஜெபித்து பாட पर வைக்கிறார். उस दुआ का जवाब खुदा किसी और के दिल में डालकर उनके दुआ के जरिए पूरा करके दिखाएगा। அல்லேலூயா. हालेलुया। பாருங்கள், நீங்கள் இந்த காலங்களில் நீங்கள் எவாஞ்சலிசம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். आजकल हम देखते हैं कि काफी लोग सुसमाचार की सेवा में आप काम कर रहे हो நிறைய பேருக்கு ட்ரக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். और काफी लोगों के बीच में ट्रैक्स बांटा जा रहा है। அப்ப ட்ரக்ஸ் கொடுத்துட்டு சில பேரிடம் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது அவர்கள் தன்னுடைய காரியங்களை, பலகீனங்களை, வியாதிகளை உங்களிடம் சொல்கிறார். और जब आप ट्रैक्स देते हो, कोई ऐसे भी लोग होंगे जो अपनी कमजोरी, अपनी जरूरतों को आपके साथ शेयर करते हैं। அவர்கள் உங்களிடம் சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். वो आपके साथ तो बता देंगे, फिर चले जाएंगे, ஆனால் அவர்கள் கிறிஸ்துவ அறியவில்லை. और उनको ना यीशु का पता है, பெயர் கிறிஸ்துவமாக இருக்கலாம், शायद वो यीशु को पहचानते हैं, ஆனால் உங்களுக்கு தேவன் ஒரு பாரத்தை கொடுத்து அந்த எவாஞ்சலிசம் கொடுத்து அந்த ட்ரக்ஸ் கொடுக்க வைக்கிறார். फिर भी खुदा ने आपको वो बोझ दिया है कि आप इवेंजलिज्म करें और इन लोगों को ट्रैक्स दें। ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் உள்ளத்தில் பாரத்தை போட்டு அவர்களுக்கு ஜெபிக்க வைப்பார். बट जब आप घर वापस आते हो तो खुदा आपके दिल में बोझ और भी बढ़ाएगा और उनके लिए दुआ करने के लिए आपको मजबूर करेगा। உங்களுக்கு பாரமான இருதயத்தை தேவன், உங்களுக்கு உண்மையிலே பாரம் இருந்தால் தேவன் அந்த பாரத்தை கொடுப்பார். अगर वाकई में आप दूसरों के लिए बोझ उठाने वाले हो तो आपको खुदा बोझ उस हद तक देगा ताकि आप मजबूर होकर उनके लिए दुआ करना शुरू करें। அந்த பாரமானது அந்த மகளுடைய வேதனைகளையோ அந்த மகன் சொன்ன காரியங்களை குறித்து உங்களுக்கு ஜெபிக்க வைப்பார். और बोझ उठाकर जब आप दुआ करते हो तो उन्होंने जितने भी अपने प्रॉब्लम्स के बारे में जिक्र की ना, उन चीजों के लिए आप खुद दुआ करोगे उनके लिए। உங்களுக்கு நினைவூட்டுவார். खुदा आपको याद दिलाएगा। நீங்கள் அவர்களுக்கு ஜெபிக்கும் போது जब आप उनके लिए दुआ करोगे தேவன் அங்க அவர்களை விடுதலை वहां पे उनको खुदा डायरेक्टली छुटकारा देगा। ஆனால் அவர்களுக்கு தெரியாது நீங்க ஜெபிக்கிறீர்கள் என்று. बट उनको नहीं पता कि आपकी दुआ का जवाब है वो, அவர்களுக்கு தெரியாது நீங்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டு और இருக்கிறீர்கள். उनको ये नहीं पता कि छुटकारा इसकी वजह से है, அதே சமயம் உங்களுக்கு தெரியாது நீங்க ஜெபிப்பதனால விடுதலை நடக்குது. और आपको भी ये जानकारी नहीं है कि आपकी दुआ की जवाब वहां पे मिल गई है। ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்டு அங்க விடுதலை கொடுத்து फिर भी खुदा उस दुआ को सुनकर वहां पे छुटकारा देगा। அல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் நம் ஜெபத்துக்கு தெரியாத ஒரு ஆளுக்கு தேவன் உங்களை கொண்டு விடுதலை கொடுக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கும் தேவன் செய்யாமல் இருப்பாங்க. अगर आप इस बात को परख कर देख लें कि जिस बंदे को आप पहचानते तक नहीं उसके लिए दुआ करते हैं और खुदा सुनकर वहां छुटकारा देता है, आप और मैं तो खुदा के बच्चे हैं, तो हमारा दुआ तो वाकई में पिता परमेश्वर सुनेगा। அல்லேலூயா. தேவன் நம்ம ஜெபத்தை எந்த ஒரு ஜெபமா இருந்தாலும் நம்ம தள்ளி விடுவதில்லை, நம்ம கேட்டு பதில் தருகிறவர் தான் நம்முடைய தேவன். हम जैसे चाहे दुआ करें, हमारा पिता परमेश्वर सुनने वाला परमेश्वर है। ஆனால் தேவன் ஏன் அதை செய்கிறார்? बट खुदा ऐसा क्यों है, ஏன் அமைதியா இருக்கிறார்? क्यों चुप है? நாம் யோசிக்க வேண்டும். सोचने वाली बात है। பாருங்கள், அந்த இடத்தில் அவர் சொல்கிற காரியம் 24வது வசனம். वहां पर हम 24 पढ़ के देखें। அதற்கு அவர் காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அனுப்பவில்லை என்று அவரோட பேசுகிறார், சீஷரோட சொல்கிறார். उसमें ऐसा लिखा है कि उसने उत्तर दिया कि इजराइल के घराने की खोई हुई भेड़ों को छोड़ मैं किसी के पास नहीं भेजा गया। இயேசு சீஷரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். यीशु शागिर्दों को देखकर एक बात कहता है, நான் உங்களிடத்துக்கு தான் வந்தேன், मैं तो आपके पास आया था, மற்ற பிரஜாதிகளுக்காக நான் வரவில்லை, मैं अन्य जातियों के लिए नहीं आया था। இது என்று இயேசு அவர்கள் சீஷரிடத்தில் சொல்கிறார். ये बात है जो यीशु शागिर्दों को बोल रहा है। ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது, फिर अगले वचन में लिखा है, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள் என்று. पर वह आई और उसने प्रणाम करके कहने लगी, हे प्रभु मेरी सहायता कर। அல்லேலூயா. हालेलुया। பாருங்கள், இது ரொம்ப நம்ம தேவன் உங்களுடன் என்னுடன் தெளிவாக சில ஆழங்களை குறித்து பேசுகிறார். इसमें खुदा आपके साथ और मेरे साथ कुछ खास बात को दिखा रहा है। என்னவென்றால் அந்த பெண் கானானிய பெண், अब वो देखिए, वो स्त्री जो है वो कनानी है, பிரஜாதிக்குரிய अन्य जाति स्त्री है। அவள் இயேசுடைய நன்மைகளையும் இயேசுடைய அற்புதங்களையும் இயேசுடைய காரியங்களையும் அறிந்து இயேசுவோட வந்து பேசுகிறார். यीशु का जो काम है और यीशु के बारे में सुनकर पहचान कर यीशु के पास आई है। இன்று நாமும் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு நாம் வந்திருக்கிறோம். हम भी आज यीशु को पहचानते हैं, यीशु के बारे में जानते हैं और इसलिए यीशु के पास आए हैं। மற்றவர்களை போல வந்திருக்கிறோமா, இல்லை இயேசுவிடத்தில் நாம் ஜீவனை கொண்டு நாம் ஜீவனோட சேர வந்திருக்கிறோமா? क्या हम दूसरों के जैसे आए हैं यीशु के पास, या वाकई में यीशु के साथ रहने के लिए आए हैं? அல்லேலூயா.
நாம் நம் உலகத்தாரை போல தேவனை தேட வரவில்லை, தேவன் நித்திய ஜீவனை நமக்கு தர வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். हम दुनिया में जो लोग हैं उनके जैसे यीशु के पास नहीं आए हैं, फिर अनंत जीवन पाने के लिए यीशु के पास आए हैं। அல்லேலூயா. हालेलुया। மற்ற தேவர்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தா பூமிக்குரிய காரியங்களை தேடுகிறவர்கள் இருப்பார்கள். अगर दूसरे देवी देवताओं के बारे में आप परख कर देखें तो सिर्फ वो दुनिया के बारे में ही ज्यादातर होती है। பூமிக்குரிய காரியங்களை தேடும் போது அந்தக்குரிய தேவர்களோ அந்தக்குரிய காரியங்களோ அவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார்கள். और दुनियावी चीजों के लिए आप ऐसे देवी देवताओं के पास जाओगे तो दुनियावी आशीष आपको मिलेगी। நம் தேவனும் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். पर हमारा प्रभु हमें अनंत जीवन का वायदा करने वाला प्रभु है। அல்லேலூயா. हालेलुया। நித்திய ஜீவன் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய காரியங்களை அந்த விதமாக தான் கொடுப்பார். जो भी चाहते हैं कि वाकई में उनको अनंत जीवन मिले, अगर आप खुदा के आज्ञाओं को मानोगे तब मिलेगा। உலக ஆசீர்வாதம் வேணுமா? உலக ஆசீர்வாதம் अगर आपको दुनियावी आशीष चाहिए तो दुनियावी आशीष मिलेगा। தேவன் உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதினால் தேவன் शबத்துக்குரிய காரியங்களும் அது மாதிரி தான் செய்வார். पर खुदा चाहता है कि हम सब अनंत जीवन पाएं, तो इसलिए दुआ भी कैसे करना है खुदा खुद सिखाएगा। பாருங்க, அந்த கானானிய பெண் அவள் இடத்திலிருந்து அந்த கானானிய இடத்திலிருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என் மகள் சத்துருப்படுத்திருக்கான்னு கேட்கும்போது இயேசு உதவி செய்திருந்தால் அது நடந்திருக்கும். तो वो कनानी स्त्री जब यीशु के पास आई और अपनी बेटी के बारे में उसने यीशु को बताया, अगर यीशु ने फौरन उसको जवाब दिया तो वो पूरा होता वहीं पर। அவள் பெற்றுக்கொண்டு அவள் பேசாம போய் வைத்திருப்பாள். और जब वो चाहती है कि छुटकारा मिले, छुटकारा मिल गया तो वापस चली जाती है। அல்லேலூயா. அவள் உலகத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு तो उसको போயிருப்பாள். दुनियावी आशीष मिल सकती थी वहां पर। ஆனால் இயேசு தன் ஜனங்களை என்ன செய்கிறார் என்றால், बट यीशु अपने लोगों को क्या करता है? நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நன்றாக கூர்ந்து கவனித்தார். अगर आप इजरायलियों को परख कर देखें, அபிரகாம் முதல் கொண்டு ஒவ்வொருவரும் நீங்கள் கூர்ந்து கவனித்தார். अब्राहम से लेकर आज तक अगर आप उसको மோசேவை परख कर கவனித்தார். देखें, मूसा को देखें தாவீதை या கவனித்தார். दाऊद को देखें, அவர்களிடத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்து கொண்டு வந்த பிறகுதான் தன் காரியங்களை செய்வார். जब भी आप खुदा ने उनको अपने लोगों के बीच से जुदा किया है, उसके बाद ही खुदा ने उनके साथ जो भी काम करना था शुरू की है। அபிரகாம் ஊர் என்ற இடத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருடைய எல்லைக்கு வந்த பிறகுதான் காரியத்தை செய்தார். अब्राहम जहाँ पे रहता था उस जगह को छोड़कर जब खुदा के कहने पर वहां से निकल आया, तब ही खुदा ने अब्राहम के साथ काम किया। மோசேவும் அப்படி கொண்டு வந்துதான் தன்னுடைய காரியத்தை और செய்தார். मूसा को भी बाहर लेके आकर फिर खुदा ने मूसा के தன்னுடைய साथ काम किया। சீஷர்களையும் அப்படிதான் பிரித்தெடுத்து தன்னுடைய பிள்ளைகள் ஆன பிறகு அந்த விசுவாசத்தை பலப்பட்ட பிறகுதான் தன் செய்கிறார். और अपने शागिर्दों को भी अपने लोगों के बीच से उनको अलग करके यीशु अपने साथ लेके आए। உங்களையும் என்னையும் அப்படிதான் விரும்புகிறார் தேவன். और आज खुदा चाहता है कि आप और मैं ऐसे बने। இருக்கிற சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்து அவரிடத்தில் கிட்டி சேரும் வரை தேவன் நம்மளை பதில் தருவதில்லை. जिस हाल में हम हैं उससे हमें अलग करके खुदा जिस हद तक चाहता है वहां तक लेके जाएगा। जब तक हम नहीं पहुंचेंगे तब तक वो जवाब नहीं देगा। வேதம் சொல்கிறது, वचन में लिखा है லூக்கா 18வது அதிகாரம் लूका 28 7 8. 18 7 और 8। लूका 18 7 और 8। அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் நியாயம் செய்யாமல் இருப்பார். லூக்கா 18. इसलिए क्या परमेश्वर अपने चुने हुओं का न्याय ना चुकाएगा जो रात दिन उसकी दुहाई देते हैं, क्योंकि वह उनके विषय में देर करेगा। मैं तुमसे कहता हूँ वह तुरंत उनका न्याय चुकाएगा। तो भी मनुष्य का पुत्र जब आएगा तो क्या वह पृथ्वी पर विश्वास पाएगा? அல்லேலூயா. தம்மை இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு நீடிய பொறுமையா இருந்து பதில் சொல்லவர் தான் நம்முடைய தேவன். रात दिन जो भी खुदा की तरफ बैठ के विनती करते हैं उनको जवाब देने वाला खुदा है हमारा खुदा। அல்லேலூயா. हालेलुया। அதனால் நாம் ஜெபமானது நாம் சோர்ந்து போகிறதுனால், ஒரு கட்டத்தில் சோர்ந்து போகிறதுனால் நாம் ஜெபத்தை விட்டு விடுகிறதா இருக்கிறோம். हम ऐसे देखते हैं कि जब कोई दुआ की जवाब नहीं मिल रही है तो हम हमारा दिल छोटा कर देते हैं और कहते हैं कि हमें जवाब नहीं मिली। ஜெபம் என்பது விசுவாசத்தில் இயேசுவோடு இணைந்து கொள்கிறது. दुआ क्या है? दुआ ये है कि विश्वास के साथ यीशु के साथ जुड़े रहना। அல்லேலூயா.
ஏனென்றால் தேவனோட நம்ம உறவை நமக்கு பலப்படுத்துவது தான் ஜெபம். क्योंकि खुदा के साथ हमारा जो रिश्ता है उसको मजबूत करने के लिए हम दुआ करते हैं வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதுதான் ஜெபம். और वचन का अधीन रहकर जब हम दुआ करते हैं वो पूरा एक दुआ होती है खुदा के सामने, நம்மளை சுத்திகரிப்பது தான் ஜெபம். हमें साफ करती है दुआ, தேவனை ஐக்கியப்படுத்துவது தான் ஜெபம். खुदा के साथ और नजदीकी हमें लेके आती है दुआ, தேவைகளுக்கு மாத்திரம் என்பது இல்லை. सिर्फ हमारे जरूरतों के लिए नहीं है। அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நினைப்பது என் பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்ந்து என்னிடத்தில் வர வேண்டும் என்று தேவன் விரும்பி காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார். हर मिनट खुदा ये चाहता है कि मेरे बच्चे मेरे और नजदीक आए। அந்த காலகட்டங்களில் அவர்களை ஒண்ணு விசுவாசத்தை பலப்படுவதற்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்து அவர்களை பலப்படுத்தின பிறகுதான் அந்த காரியங்களை और अपने बच्चों को विश्वास में आगे बढ़ाने के लिए खुदा कुछ हालों से गुजरने का आपको इजाजत देगा। ஊழியங்களாக இருந்தாலும் சரி, शायद सेवा हो सकती है कलीसिया में, நம்முடைய எதிர்காலங்களாக இருந்தாலும் சரி, या हमारे आने वाले दिन का फैसला हो सकती है, பொருளாதார காரியங்களாக இருந்தாலும் या हमारे पैसों को लेकर कुछ हो सकता है। நினைக்கிற ஜெபத்துக்கு ஏன் தேவன் பதில் தருவதில்லை இல்லை என்றால், जो हम सोच के दुआ करते हैं खुदा क्यों नहीं जवाब देता है? நம்முடைய எல்லையிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். क्योंकि खुदा चाहता है कि हम उस जगह को छोड़कर आगे आएं, நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். हमारे हाल से निकलकर आगे बढ़ना है, நம்முடைய சிந்தனையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். हमारे सोचों से निकलकर बाहर। அவர் நினைக்கும் வரை அந்த காரியங்கள் நடைபெறும் வரை நாம் தேவன் நம்மளை और जब அனுமதிப்பார். तक हम उस हद तक आगे नहीं बढ़ते तब तक खुदा जवाब नहीं देगा, தேவன் நினைக்கும் வரை அந்த காரியத்தை தேவன் அமைதி இருப்பார். और जब तक खुदा तैयार नहीं है तब तक वो जवाब कभी नहीं देगा। அல்லேலூயா. நீங்கள் கைவிட்டு விட்டாலும் தேவன் உங்களை சிட்சித்து சில காரியங்களை அனுப்பி மீனையோ உப்பையோ அனுப்பி உங்களை புரிய வைத்து கஷ்டப்படுத்தி தேவன் அதை புரியும் வரை தேவனும் நம்மை சும்மா விட மாட்டார். अगर आप भी आगे चल के छोड़ देंगे खुदा आपको कभी नहीं छोड़ेगा, आंधी और तूफान भेजकर कैसे भी करके आपको वापस वही पे लेके आएगा। அல்லேலூயா. ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, ஏன் இப்படி போராட்டம் நடக்குது? நான் தேவனிடத்தில் வருகிறேன், நான் இல்லை, உன்னிடத்தில் இன்னும் சில குறைகள் உண்டு, அதை மாறும் வரை, என் எல்லைக்கு வரும் வரை, என் இடத்தில் வரும் வரை எனக்கு பதில் கிடையாது, ஆனால் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். शायद आपके अंदर सवाल ऐसा है कि ये मेरे साथ ऐसा क्यों होता है, मैं तो दुआ करता हूँ, ये ऐसा क्यों होता है, मैं तो सौंपता हूँ, बट खुदा कहता है नहीं, तू वहां तक नहीं पहुंची है जहां तक मैं चाहता हूँ। அல்லேலூயா. பாருங்கள், நமக்கு பதில் இல்லை நிறைய நேரங்களில். तो हम देखते हैं कि काफी बार हमें जवाब नहीं मिलती है, ஊழியங்கள் செய்கிறோம், ஊழியங்களுக்கு பதில் இல்லை. सेवा करते हैं, सेवा में भी जवाब नहीं है, நாம் வீட்டு குடும்ப காரியங்கள் செய்கிறோம், குடும்ப காரியங்களுக்கு பதில் இல்லை. और परिवार में भी हम अगर दुआ करते हैं तो वहां भी जवाब नहीं। சில நேரங்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறது. और काफी बार देखते हैं कि सारा जो आगे हालात है सब हमारे खिलाफ है। கர்த்தருக்கு என்ன நான் ஊழியம் செய்ய வருகிறேன், हम चाहते हैं कि खुदा के लिए सेवा करें, அந்த ஊழியம் பெரிய போராட்டமாக இருக்கிறது. पर खुद वो सेवा जो है मेरे लिए तकलीफ होती है। குடும்பத்தில் நான் உண்மையாக வாழும் என்று நினைக்கிறேன், और परिवार में मैं चाहता हूँ मैं वफादार रहूं, உண்மையாக தான் வாழ்கிறேன், मैं यत्न तो करता हूँ, ஆனால் போராட்டமாக இருக்கிறது. फिर भी मेरे आगे तकलीफ होती है। இந்த தேசத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். खुदा हमें इस देश में लेके आया है, அந்த தேசத்தில் நான் தேவனுக்கு உண்மையாக தான் இருக்கிறேன். और इस देश में मैं खुदा के साथ मैं वफादार हूँ, என்னுடைய தேவைகளோ அரசாங்கத்து காரியங்களோ இன்னும் பரிபூர்ணமாக நிறைவேறவில்லை. बट मेरी जो जरूरत है और जो गवर्नमेंट की तरफ से मुझे मिलना चाहिए कुछ पूरा नहीं हो रहा है। அரசாங்கத்துடைய பல காரியங்கள் கோர்ட்டிலோ எங்கேயோ நல்ல வழக்குகள் நின்று கொண்டிருக்கு, நிலுவையாக இருக்குது, பதில் இல்லை. गवर्नमेंट की तरफ से देखते हैं तो सालों से कोर्ट्स में और इधर उधर हर जगह अब तक जवाब नहीं मिली। நிறைய கேள்வி நம்ம இடத்துல உண்டு. काफी सवाल हमारे दिल में है, ஆனால் நாம் தேவன் விரும்புவது பதில் இல்லை, ஆனால் நான் உன்னோட இருக்கிறேன் என்று விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மோடு பேசுகிறார். पर खुदा कहता है मेरा जवाब छोड़, सिर्फ ईमान रख कि मैं तेरे साथ साथ चल रहा हूँ। இந்த விசுவாசத்தில் நம்மளை பலவிதமான சோதனைகள் நம்மளை சுட்டெரிப்பதாக இருக்கும். और ये विश्वास के साथ जब हम बढ़ेंगे तो काफी आपके खिलाफ काफी लोग खड़ा हो सकते हैं, आपका हाल भी बुरा हो सकती है। பாருங்கள், இந்த பெண்ணிடத்தில் இயேசு சொல்கிற காரியங்கள் பாருங்கள். इस स्त्री के साथ जब यीशु बात कर रहा है तो यीशु ने कहा உதவி செய்யும், खुदाया तू मेरा मदद कर। பணிந்து கொள்கிறார். वो आकर खुदा के सामने पूछती है, ஆனால் இயேசு அவளுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? पर यीशु ने कौन सा जवाब दिया? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று அவளோட பேசுகிறார். फिर यीशु ने पलट के कहा कि बच्चों को जो रोटी देते हैं उसको हम कुत्तों को नहीं खिलाते। பேசுகிறவர் இயேசு. किसने कहा? ये यीशु ने कहा है। பேசுகிறவர் அன்பானவர். यीशु प्यारा है। அந்த அன்பானவருடைய வார்த்தையில் வருகிறது நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லையே என்று. हमारा प्यारा पिता, हमारा प्यारा यीशु ने कहा है कि कुत्तों को नहीं दे सकते। அவருடைய இதயம் எப்படி உடைஞ்சிருக்கும்? तो उस स्त्री की दिल में कैसी महसूस हुई होगी? ஒரு கானானிய பெண் वही कनानी स्त्री है, ரொம்ப தூரமாக வந்து
और काफी दूर से आई है இந்த இயேசு என் மகளை குணமாக்குவா, कि ये यीशु मेरा बेटी को ठीक कर सकता है குணமாக்கனோட சந்தோஷத்தோட நான் மகளோட போவேன். और मेरी बेटी ठीक हो जाएगी, फिर मैं उसके साथ वापस जाऊंगी। நம்பி வந்தார். विश्वास रखे आई, ஆனால் அந்த இடத்தில் இயேசு சொன்ன வார்த்தை நாய்களுக்கு போடணும். पर वहां पर यीशु ने कौन सा लफ्ज इस्तेमाल किया? कुत्तों का लफ्ज इस्तेमाल किया। हालेलुया। பாருங்கள், அவளோட ஜெபத்தை எடுத்து அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை, ஆனாலும் அவள் இயேசு விடாமல் வரும்போது இயேசு அந்த இடத்தில் அந்த காரியங்களை ஒரு வழி கொடுக்கிறமான வார்த்தைகளை கொடுத்து அந்த இடத்தில் அவளை சோதிக்கிறார். वहां पर यीशु अच्छी तरीके से, प्यारे तरीके से पेश आ सकता था, फिर भी उसने एक सख्त तरीके के साथ उस स्त्री के साथ बात की। நாம இருந்தால் என்ன செய்யும்? अगर वहां पर आप या मैं होते तो कैसा करते? இந்த மனிதருக்கு வந்தது பட பேசாம போயிருக்கலாமே என்று போய் इसके पास आने से बेटर था कि मैं ना आता यहाँ पर। நான் இவ்வளவு இடத்துல வந்து என்ன நாய் மிருகங்களோட இணைக்கிற மாதிரி இருக்குது என்று போயிருப்போம். यहाँ पर मैं आई तो मुझे कुत्तों के साथ कंपेयर किया जा रहा है। யாராவது நம்ம நாய் இல்லை, நான் சகோதரர்கள் ஒரு வார்த்தை பேசினாலே நம்ம கோபப்பட்டு நாம் பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறோம். कुत्तों के बाद तो आप छोड़ें, बट अगर आपके भाई या बहन कलीसिया में आपके खिलाफ कुछ कह दें तो आप कहते हैं कलीसिया छोड़ के जा रहा हूँ। அல்லேலூயா. சகோதரர்கள் எனப்பட்ட ஒருவருக்குள் சில காரியங்கள் ஏற்படும் போது சில காரியங்களுக்குள்ளே நாம் மனக்கசப்பில் நாம் பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறோம். भाई बहन के बीच में हम देखते हैं छोटी सी बात हो सकती है, बट एक दूसरे के खिलाफ हो जाते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நமது ஐக்கியத்தில் சபையில் எல்லோரும் எத்தனை பேர் நம் ஒருமனப்பாட்டுக்குள் இருக்கிறோம்? यीशु के लहू से मुले हुए हैं हम सब, पर कितने लोग कह सकते हैं कि हमारा दिल साफ है? அல்லேலூயா. சிந்திக்க முடியாது. பாருங்கள், இயேசு ரத்தத்தால் கழுவப்படாத ஒரு பிரஜாதியின் பெண்ணிடத்தில் இயேசு பேசும்போது அவளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? जब एक स्त्री के साथ जब यीशु बात कर रहा है, उस स्त्री की दिल को देखते हैं तो उसमें तो यीशु मौजूद नहीं था, पर यीशु कैसा बात कर रहा है उसके साथ, सोच कर देखें। அவளுடைய பதிலை பாருங்கள். उसकी जवाब को आप देखें। மெய்தான் ஆண்டவரே, ஆயிரம் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான மேஜையில் விழும் துணிகளை தின்னுமே அதற்குடும் ஆண்டவரே என்று. इतने याद बस में 26 आप 26 को पढ़िए प्लीज। 27 27 27 मत्ती 15 उसका 27। हालेलुया. लूका ले मिनट मैथ्यू मैथ्यू। यस 15 का 27। उसने कहा, सत्य है प्रभु, पर कुत्ते भी वह चूर-चार खाते हैं जो उनके स्वामियों की मेज से गिरते हैं। हालेलुया. பாருங்கள், அந்த பெண் தாயானவருக்கு அந்த காரியம் என்னென்றால் மேஜையிலிருந்து விழுமே அந்த குடுங்க ஆண்டவரே கேட்கிறார். बट उस स्त्री ने जब यीशु को देखा तो कहती है, जो मेज से गिरती है वो तो हमें मिले। हालेलुया. हालेलुया। அப்ப அவளிடத்தில் என்ன இருந்தது? அந்த வார்த்தை சொல்வதற்கு என்ன காரியங்கள் அவர் இதயத்தில்? तो उस स्त्री के दिल में क्या है कि उसने ऐसा बताया? சிந்திக்க முடியாது. अब सोच के देखें। அவள் எண்ணத்தில் ஒரே ஒரு காரியம், எந்த சூழ்நிலை ஆனாலும் இயேசு குணமாக்குவார், என்ன சொன்னாலும் இயேசு திட்டினாலும் நான் பெற்றுக்கொண்டு போவேன் என்ற வைராக்கியம் அவளுக்கு. उस दिल में मैं ये गहरत देखता हूँ कि मेरा हाल जो भी हो, जितना भी बुरा हो, मैं यहाँ पे खड़ा होकर सब कुछ सहकर मैं जानती हूँ कि यीशु मेरी बेटी को ठीक कर सकता है, कैसे भी करके मेरी बेटी को ठीक करके ही जाऊंगी। हालेलुया. हालेलुया। இயேசு மேல் உள்ள வைராக்கியம், वो गहरत थी यीशु के ऊपर, தான் வந்த காரியத்தில் உள்ள திடம், और जो काम के लिए आई थी उसको लेकर भी उसके अंदर गहरत தான் थी, மகள் மேல் உள்ள அன்பு, और उसकी बेटी को लेकर इतना प्यार भी थी। இவைகளெல்லாம் ஒன்றிணைத்து அந்த காரியத்தை எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த எதிர்ப்பு வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும் நான் வந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்ற इन வைராக்கியம். 3 चीजों को इकट्ठा करके उसने अपने हाथ में पकड़कर ऐसा सोचा होगा कि मैं जिस मकसद से आई हूँ उसको पूरा करके ही वापस लौटूंगी। இயேசு அதற்கு பதில் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும். और यीशु ने उसको जवाब दी कि तेरे ईमान ने उसको ठीक कर दिया। हालेलुया. हालेलुया। எப்போது சொன்னா தெரியுமா? और यीशु ने ये बात कब कहा? இயேசு அவர் திரும்ப நாய் குட்டிகளுக்கு போடுமே ஆண்டவரே, அதை என்ன கொடுத்தால் போதும் என்று தன்னை தாழ்த்தும் போது தேவன் அவளுக்கு விசுவாசத்தை और यीशु ने ये जवाब उसको तब दिया जब उस स्त्री ने अपने आप को इतना छोटा करके बताया कि जो मेज से गिरती है आप मुझे वो दे दे। हालेलुया. हालेलुया। பாருங்கள், அந்த பெண் அந்த எல்லையில் இருந்திருந்தால், கானானியோட எல்லையில் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய வெளிப்பாடு தாழ்மையை மற்றவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள், அவளுக்குள் இருக்கிறதை அவளும் உணர்ந்திருக்க மாட்டார். और अगर वो कनानी स्त्री पहली बात पर ही पलटकर चली जाती तो उसको ऐसा जवाब नहीं मिलती यीशु से।
எந்த பொருளும் கஷ்டப்பட்டு வேலை செய்து நம்ம கஷ்டப்பட்டால் தான் அதனுடைய சந்தோஷம். हर जवाब के लिए जितना ज्यादा हम यत्न करते हैं उस जवाब को लेकर हमें खुशी होती है. அல்லேலூயா. हालेलुया. கஷ்டப்பட்டு வேலை செய்றவங்க அனைவருக்கும் தெரியும் அந்த வேலையுடைய வேலிடிட்டி தெரியும். हमारे बीच में काफी लोग आप इस बात को पहचानते हैं कि तकलीफ उठाकर यत्न करके जब आप कुछ कमाते हैं तो आपको बहुत खुशी होती है. அல்லேலூயா. हालेलुया. நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் கஷ்டப்படுவதனால் கஷ்டங்களை குறித்து தேவன் உங்களுக்கு அந்த அன்பை உணர்த்திருப்பார். கஷ்டத்தை கூட தன்மை உணர்த்திருப்பார். मेरा ईमान ये है कि क्योंकि आप सब तकलीफ उठाकर आप यत्न करके काम करते हैं तो खुदा अपने प्यार के बारे में भी आपके दिल में बताया होगा. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் உழைத்து உண்மையாக வாழ்றதுனால் அந்த உழைப்பும் அந்த அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று. मेरा ईमान ये है क्योंकि आप बोझ उठाकर यत्न करके काम करते हैं तो आप इस बात को गहराई तक समझ पाओगे. ஆகவே பாருங்க இந்த பூமியில் உண்மையாக உழைத்து தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். इस दुनिया में यत्न करके पैसा कमाना है, इसको भी आपने समझा है. எதற்காக இந்த பூமியில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். आप ये काम क्यों करते हो? क्योंकि दुनिया में आपको ईमानदार रहना चाहिए. இல்லையா? हालेलुया. हालेलुया. இதே கேள்வி. यही सवाल रूहानी तौर पर अगर हम देखें, நம் தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக தான் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். खुदा ने अनंत जीवन देने के लिए हमें इकट्ठा किया है और हमें चुन लिया है நமக்கு ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். और अपना எங்களுக்கு ஜீவன் நமக்கு ஜீவன் और हमें जीवन दी है और வார்த்தை மூலமா நம்மை பரிசுத்தப்படுத்தி और अपने वचन के द्वारा उसने हमें पाक ठहराया है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? कितने लोग विश्वास करते हैं? எதற்காக? क्यों? நாம் எல்லாம் பரலோகத்தில் அவரோடு இருப்பதற்காக. ताकि हम उसके साथ स्वर्ग में चलें. हालेलुया. हालेलुया. அப்ப தேவன் நம்மோடு பேசுற ஒரு காரியம் என்ன? तो यीशु हमारे साथ क्या बोलना चाहता है? உன் மாமிச எல்லையிலிருந்து என்னுடைய எல்லைக்குள் வா. तेरी जिस्मानी सोचों को छोड़कर मेरी रूहानी सोच तक पहुंच. எந்த மாமிச எல்லை? ये कौन सा जिस्मानी सोच? மாமிச எல்லையானது சுயம். सुयम. சுயம் செல்ஃபிஷ். அவருடைய சுயம் நம்மளுடைய सॉरी செல்ஃபிஷ்னஸ். सेल्फिश को क्या our बोलते हैं? willing, our personal willing. खुद की मर्जी. Yes. ओके खुद सॉरी. ओके जिस्मानी सोच ये है कि हम खुद के बारे में सोचते रहते हैं. புரியுதா? आप समझ रहे हो? ओके मतलबी Hallelujah. मतलबी है. ओके தேவன் சொல்வது நாம் இயேசு ஏற்றுக்கொண்டோம். खुदा कहता है आपने यीशु को इकरार किया है, उसके लहू से मुले हुए हैं இயேசு அன்பில் நிறைந்திருக்கிறோம். और यीशु से प्यार करते हैं இயேசு பாவங்களை சுத்திகரித்திருக்கிறார். और यीशु ने मेरे गुनाहों से मुझे छुटकारा दी है. அவருக்குள் அவராக என்னை மாற்றியிருக்கிறார். यीशु में और यीशु के द्वारा खुदा ने मुझे बदल दिया है. அப்ப நான் எல்லாம் இயேசு சாயலில் இருக்கும்போது ये सब எப்படி कुछ இருக்க வேண்டும்? अगर ये सब कुछ यीशु जैसा है तो मैं कैसा दिख रहा हूँ? எப்படி இருக்க வேண்டும்? कैसा होना चाहिए? இயேசு போல. यीशु जैसा होना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. குறிப்பாக ஊழியத்தில் சில காரியங்களை தேவன் நம் மத்தியில் அனுமதிக்கலாம். खास करके देखते हैं तो सेवा में खुदा कुछ चीजों का इजाजत देगा குடும்பத்தில் அனுமதிக்கலாம். या परिवार में देगा. குடும்பத்தில் சில வேளை மனைவி மூலமாக அனுமதிக்கலாம், இல்ல கணவன் மூலமாக அனுமதிக்கலாம். जैसे परिवारों में या तो पत्नी के द्वारा या तो पति के द्वारा कुछ तकलीफ का सामना करना पड़ेगा. ஊழியத்தில் ஊழியக்காரர்களை அனுமதித்திருக்கலாம். और सेवा में देखते हैं तो दूसरे खादिमों के जरिए आपको तकलीफ उठाना पड़ेगा. இயேசுவே அந்த பெண்ணை சோதிப்பதற்காக தன் எல்லைக்கு வரும்படி இயேசுவே கடினமான வார்த்தை உபயோகித்தார். क्योंकि यीशु ने खुद उस स्त्री के साथ काफी कठिन लफ्ज इस्तेमाल की है उसको परखने के लिए. ஏனென்றால் கடினமல்ல, தேவன் அந்த மகளை சோதிக்கும்படியாக. ये कठिन का मतलब नहीं है, बट यीशु चाहता था कि उस स्त्री को परख कर देखें, சீஷர்களுக்கு அந்த மகளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த उन शागिर्दों को दिखाने के लिए कि इसके अंदर ईमान कितना है. அந்த மகளை ஒரு ஆயுதமாக ஒரு காரியமாக பயன்படுத்த. तो यीशु ने उस स्त्री को इस्तेमाल किया है शागिर्दों को कुछ समझाने के लिए. அல்லேலூயா. हालेलुया. அதே போலதான் நமது சபை वैसे ही हमारी कलीसिया, உங்களை மென்னையும் தேவன் மற்றவர்களுக்கு சாட்சியாக வைப்பதற்காக खुदा चाहता है कि आप और मैं दूसरों के लिए गवाही बने. நம்மளை நம்பி, खुदा ने हम पर भरोसा रखा है, நம்ம விசுவாசத்தை நம்பி हमारे विश्वास को खुदा ने भरोसा की है நம்மளை சோதிக்கும் போது और हमें कभी कभी परखता है நாம் எப்படி இருக்கிறோம். हम कैसे हैं. யாராவது ஊழியக்காரர் நீ சரியில்லை என்றால் अगर किसी खादिम ने कह दिया तू ठीक नहीं है,
வீட்டில் போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். घर जाकर वापस वहां बैठ के रोते हो। நான் சரியாக செய்த இந்த ஊழியக்காரர்களே இப்படி இருக்கிறார். मैंने सब कुछ सही किया है, ये खादिम ने ऐसा क्यों कहा? நான் ஊழியம் செய்தேனே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? मैंने सेवा तो किया है, तो मैं क्यों बुरा महसूस कर रहा हूँ? அந்த பெண் பாருங்க, அந்த பெண் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நீ சொல்றது உண்மைதான், ஆனால் அந்த நாய் போடுதலை போடுங்கள் என்று. बट उस स्त्री ने जब यीशु को जवाब दिया, उसने क्या कहा? जी यीशु जो आप बोल रहे हो सही है, बट जो मेज से गिरती है ना वो मुझे दे दे। ஏனென்றால் இயேசு அந்த எல்லைக்கு நம்ம வர வேண்டும். क्योंकि यीशु चाहता है कि हम उस हद तक पहुंचे। எந்த எல்லை என்றால் நம்மளே விட்டு கொடுக்கிறேன். ये कौन सी हद है? अपने आप को दूसरों के लिए सौंपने वाली हद, अपने आप को छोटा करना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த இந்த காரியங்களை யார் செய்து முடிப்பார்? ये कौन कर सकता है? இன்று ஆவியானவர் நம்மோட என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். आज पाखरू आपके साथ और मेरे साथ बात कर रहा है। பாருங்கள், இன்னொரு சம்பவம் இருக்கிறது. एक और इंसिडेंट है। கண்ணு மார்க்ல நம்ம பரமேஸ்வரன் மார்க்ல ஒரு பகுதி இருக்கு, அதை நான் சொல்கிற சம்பவத்தை சொல்றேன், வீட்டில் வாசிக்கலாம். मार्कस में है, आप बाद में घर जाकर पढ़ के देखें। லூக்கா 18வது அதிகாரம் 35வது வசனத்துல இருந்து வரும். लूका 18 में भी हम पढ़ सकते हैं। ஒரு கண்ணு தெரியாதவன் அவன் தாவீதின் குமாரனை இறங்கும் என்று இயேசு வருவதை கேட்டு கத்திக் கொண்டிருக்கிறான். एक बंदा जो कन्न தெரியாதவர் अंधा है, उसने कहा दाऊद का वंश, दाऊद का बेटा। மற்றவர்கள் எல்லாம் அவனை வாயை மூடு என்று அதட்டிக் கொண்டிருக்கிறார். और दूसरे जो उसके इर्द गिर्द में है, उन्होंने कहा चुप रहो। இயேசு அதை கண்டுகொண்டு அமைதியாக வந்து கொண்டிருக்கிறார். और यीशु ने वो देखते हुए भी फिर भी वहां से आ गया। ஒரு பக்கம் வந்ததும் அவனை நின்று அவனை அழைத்து கொண்டு வருகிறார். फिर आगे जाकर यीशु कहता है उस बंदे को लेके आओ। அழைத்தவுடன் அவன் செய்த காரியம் என்னவென்றால், और जब यीशु उसको सामने लेके आया तो அவன் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு விட்டு இயேசுவிடத்தில் வருகிறான். वो सब कुछ छोड़ छाड़ के यीशु के पास आ जाता है। அவன் எல்லையிலிருந்து, கண்ணு தெரியாத என்ற எல்லையிலிருந்து அவன் கிட்ட இருந்த எல்லையை தூக்கி போட்டு விட்டு இயேசுவுடைய எல்லைக்கு வருகிறான். वो अंधा है, फिर भी वो उन चीजों को भूलकर, उन चीजों को छोड़कर यीशु के पास आता है। பாருங்கள், அந்த கண்ணு தெரியாதவனுக்கு இந்த தட்டும் அந்த அழுக்கு அந்த போர்வை மாத்திரம் தான் அவனுக்கு சொத்து. आप सोच के देखें, वो बंदा वो अंधा है, उसके पास सिर्फ एक प्लेट होगा, शायद उसके पास एक कपड़ा हो सकती है, बस। இயேசு இன்னும் குணமாக்கவில்லை. और यीशु ने उसको ठीक भी नहीं किया था, ஆனால் அவனுக்குள் விசுவாசம் இருந்தது. फिर भी उसके अंदर विश्वास था। அவனிடத்தில் போனால் நான் குணம் பெறுவேன். वो ये जानता था कि अगर यीशु के पास जाएगा तो उसको छुटकारा मिलेगी। அவன் ஜெபத்திற்கு பல நாள் காத்து கொண்டிருந்தான். दुआ करके काफी दिनों से इंतजार में था அவன் கத்திக் கொண்டிருக்கிறான். और चिल्ला चिल्ला कर बुला रहा था, மற்றவர்கள் அதட்டுகிறார்கள். और दूसरे लोग जो है उसको डांट रहे हैं, அதட்டுகிறார்கள். और शागिर्द भी उसको डांट रहे थे। தேவன் கேட்டுக் கொண்டிருந்தாரா? क्या यीशु सुन रहा था? கேட்டுக் கொண்டிருந்தால்தான் क्योंकि वो सुन रहा था। கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து थोड़ी देर बाद அவன் விசுவாசத்தை அறிந்து கொண்டு उसके विश्वास को परखने के बाद கூப்பிடுகிறான். उसको बुलाया गया। அவன் கூப்பிடும்போது और जब यीशु ने उसको बुलाया, நிலைமையில் இருந்தால் கூப்பிட்டு இருப்பார் என்றால் वो कौन से हाल में हुआ होगा, आप सोच के அவன் देखें। இருக்கிறதை தூக்கி போடும் வரை தேவன் அமைதியாக இருந்தார். जब तक उसने अपना सब कुछ निकाल के नहीं फेंका, तब तक यीशु इंतजार में था। அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை தாவீதின் குமாரனை இறக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போது जब वो उसको पुकार रहा था यीशु को, இயேசு அவனை கூப்பிட்டு வா, உனக்கு குணமாக்குது என்று சொல்லியிருந்தால் यीशु अगर उसको बुलाकर कहता है चलो मैं तुझे ठीक करता हूँ, அந்த அழுக்கு தட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோட தான் வந்திருப்பான். वो अपना प्लेट और वो गंदे कपड़े लेकर आता ना साथ में, அந்த அந்த அழுக்கோட வந்து தேவன் சுகத்தை பெறுவதற்கு வந்திருப்பான். और उन चीजों को लेके आकर उसको छुटकारा मिलती। ஆனால் இயேசுடைய நோக்கம் बट यीशु चाहता था இருக்கிற அழுக்கெல்லாம் தூக்கி போட்டு விட்டு उन गंदे चीजों को फेंक कर வெறுமனையாக வா, तू जैसा भी है वैसा ஒன்றும் இல்லாமல் வா, सब कुछ छोड़ छाड़ के என் आ, எல்லைக்குள் வா, सिर्फ मेरे पास, நான் உன்னை சுத்தமாக்குவேன். सिर्फ मैं तुझे ठीक करूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் பரலோகத்துக்கு போவது தேவனுடைய விசுவாசத்தில் நம் மற்றும் விசுவாசத்தில் நாம் போக வேண்டும் வழிய நம்முடைய விசுவாசத்தில் அல்ல. क्योंकि स्वर्ग में अगर जाना है तो अपने विश्वास के साथ नहीं, ऐसे विश्वास के साथ जो यीशु चाहता है। அல்லேலூயா. हालेलुया। அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? और ये विश्वास कहाँ से आती है? பாருங்கள், இயேசு நம்மை சோதிக்கும் போது செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? यीशु जब हमें परखता है तो क्या करता है? இன்று நாம் ஏன் சோர்ந்து போகிறோம்? हम क्यों अपना दिल छोटा करते हैं? நாம் ஜெபிக்கிறோம், உண்மைதான். हम दुआ करते हैं, ये सच है। உண்மைதான். सेवा करते हैं, ये भी सच है। எல்லாம் செய்கிறோம், உண்மைதான். सब कुछ करते हैं, ஆனால் ஏன் நமக்கு சோர்ந்து போகிறோம்? पर क्यों दिल छोटा करते हैं? ஏன் நமக்குள்ள அந்த அன்பு இல்லாமல் போகிறது? हमारे अंदर वो प्यार क्यों नहीं है? ஏன் நமக்குள்ள அந்த உணர்வு இல்லாமல் போகிறது? हमारे अंदर एहसास क्यों नहीं होती? கொஞ்சம் யோசிக்கும்படியாக நான் உங்களோட பேசுகிறேன். अब जरा सोच के देखें। பாருங்கள், பரலோகத்தில் இயேசு இப்போது எப்படி இருக்கிறார் என்றால்
आप सोच के देखिए स्वर्ग में अभी यीशु कैसा है। அதே மகிமையான இயேசு நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். उसी महिमा के साथ यीशु हमारे बीच में है। ஹalleluya. हालेलुया। அதே மகிமை நம் மத்தியில் மூடிக்கொண்டிருக்கிறார். उसी महिमा के साथ हमारे बीच में वो काम करता है। वही प्रशंसा है, அதே உணர்வு நம் மத்தியில் மூடிக்கொண்டிருக்கிறார். वही हजूरी है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? कितने लोग विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? कितने लोग विश्वास அப்ப करते அந்த हैं? மகிமை எப்படிப்பட்ட ஒரு மகிமை என்றால் वो कौन सी महिमा है? அந்த உணர்வு எப்படிப்பட்டது உணர்வு वो என்றால் एहसास कैसी होनी है? வேதம் சொல்கிறது वचन में लिखा है, ஆதி திருச்சபையில் அபிஷேகம் அவர்கள் பரிசுத்தாவின் இறங்கும் போது शुरुआत की कलीसिया में जैसे पाखरू सब पर उतर आया था, எப்படி இருந்தார்கள் என்றால் और वो लोग कैसे थे? வேதம் சொல்கிறது वचन में लिखा है, அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் वो सब रूह में एक होकर கள்ளங்கபடம் இல்லாமல் हर चीज को छोड़ छाड़ कर இயேசுவின் சாயலை தெரிந்து கொண்டு यीशु जैसे बनकर, ஹalleluya हालेलुया, அவர்கள் அந்த பிரசன்னத்துக்குள் வரும்போது जब उस हजूरी में वो रहे, ஒருமன ஆவியில் வரும்போது जब रूह में एक होकर थे ஒரே சிந்தனையில் வரும்போது और जब एक सोच में आगे बढ़े, அபிஷேகம் நம்ம மத்தியில் தேவன் तब रूह का मस्सा उनके அந்த ऊपर அபிஷேகம் हासिल எப்படிப்பட்ட हुआ। அபிஷேகம் वो தெரியுமா? कौन सा मस्सा है? தேவ பிரசன்னம் वो खुदा की प्रशंसा நம்ம है ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற और हमारे दुआ का जवाब लेके आने वाली प्रशंसा है। हालेलुया। हालेलुया। அந்த பதில் வருவதற்கு என்ன தேவை? उस जवाब को अगर आपको हासिल करना है तो क्या करना है? दुआ को क्या करना है? முதல் காரியம் அவர் எல்லைக்குள் நம்ம வர வேண்டும். पहली बात यह है कि सब छोड़कर यीशु के पास चले। எல்லை எது தெரியுமா? और हमारा बाउंड्री क्या है? நம்முடைய எண்ணங்களை எல்லாம் விட்டு हम हमारे खुद के सोचों को छोड़ दें, சுயங்களை मतलबी चीजों को छोड़कर வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. वचन के अधीन रहकर, வார்த்தை என்ன சொல்றது தெரியுமா? वचन में क्या लिखा है? जिस दो चीज के बारे में, ஒன்று தேவனை விசுவாசிப்பது, एक बात यह है कि खुदा पर विश्वास करो அன்பு கூறுவது, और प्यार रखो, ஒன்று நம் சகோதரர் சகோதரி மேல் அன்பு கூறுவது. और दूसरी बात यह है कि एक दूसरे के साथ भाई बहन हालेलुया. प्रेम रखें। हालेलुया। தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம், பதில் வரவில்லை. हम खुदा के साथ दुआ करते हैं, जवाब नहीं आ रही, காத்திருக்கிறோம். हम इंतजार में हैं। நம் சகோதரர்கள் ஒரு மனம் சில இடத்தில் வரவில்லை. कभी कभी भाई बहन के साथ एकता में नहीं कर पाते, அன்பு செலுத்துவதாக மாற வேண்டும். बट हम प्रेम रखने वाले बनेंगे। நீங்கள் ஒருவருக்குள் அன்பு செலுத்தும் போது, जब आप एक दूसरे के साथ प्रेम रखोगे, ஒருவரை நேசிக்கும் போது, एक दूसरे के साथ प्यार करोगे, தேவன் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். खुदा आपके दुआओं का जवाब देगा। हालेलुया. हालेलुया। அந்த எல்லைக்குள் வர வேண்டும். அந்த எல்லை தான் அன்பு கூறுவது. आपको अपना जगह छोड़ के आगे आना है। அந்த அன்பு கூறுவதற்கு தான் உலகத்தில் நமக்குள் பெரிய போராட்டம். प्रेम रखने के लिए ही ज्यादातर तकलीफ होती है, சகோதர சகோதரிகள் போராட்டம். एक दूसरे की तरफ भी ये प्रॉब्लम होती है। தேவன் அந்த காரியங்களை செய்வதற்காக தான், அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக தான், खुदा चाहता है कि आप एक दूसरे से प्रेम நமக்குள் அன்பை रखें வெளிப்படுவதற்காக தான் और उसको बाहर लेके आने के लिए தேவன் சபையை உருவாக்கி खुदा कलीसिया को बनाकर அறிவில் வளரும்படியாக और यीशु के सोच को हमारे अंदर रखकर சபைக்குள் தேவ அபிஷேகத்தை ஊற்றி, कलीसिया के अंदर अपना मस्सा उंडेल देता है। ஏனென்றால் இங்கு நாம் ஒருமனப்பட்டு क्योंकि अगर यहाँ पर हम रूह में एक होते, ஜெபிக்கும் போது, दुआ करते, நாம் ஜெபிக்கும் போது हम जब मिलकर दुआ करेंगे, சகோதரிகளுக்கு தேவன் मेरे भाई बहन के अंदर உலக தேவைகளையும் பரலோக தேவைகளையும் சந்திக்கிறார். दुनियावी आशीष भी मिलेगी और रूहानी आशीष भी मिलेगी। சகோதரருக்கும் சகோதரிகளும் சந்திக்கிறார். मेरे भाई और बहनों के सारे जरूरतों को எங்கு पूरा पूरा करेगा। நடக்கிறது? சபைக்குள் நடக்கிறது. कहाँ ये होगा? ये कलीसिया के अंदर होगा। மோசே மலையிலிருந்து தன்னுடைய கைகளை தூக்கி ஜெபிக்கும் போது, जब मूसा पहाड़ों में अपने हाथों को उठाकर दुआ कर रहा था, அவரிடத்தில் அபிஷேகம் இறங்கி யோசுவாவுடன் யுத்தத்தில் ஜெயிக்க उसका வைத்தார். मस्सा ने जोशुआ को ताकत दी। ஹல்லேலூயா. हालेलुया। ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் மற்றவர்களிடத்தில் கடந்து போனது. हरून के सर पर जो तेल उंडेल दिया गया था, वही मस्सा है जो दूसरों तक पहुंची। தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த நீதி என்ன தெரியுமா? तो खुदा ने आपको और मुझे क्या दिया है? நித்திய ஜீவனை தருவது. अनंत जीवन देगा। நித்திய ஜீவன். अनंत உலக जीवन, ஆசீர்வாதம் அல்ல. दुनियावी आशीष नहीं, நித்திய ஜீவன். अनंत அந்த जीवन। நித்திய ஜீவனானது எப்படிப்பட்டது மகிமை தெரியும். और ये अनंत जीवन, आप पता है क्या महिमा है? பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கும் அதில். उस आशीष में दुनियावी आशीष भी होगी और रूहानी आशीष भी होगी। हालेलुया। அது செய்ய வேண்டிய முதல் காரியம் தெரியுமா? उसको हासिल करने के लिए एक काम करना है। இனி இதுவரை நீங்க ஜெபித்த பதில் இல்லை. आज तक आपकी दुआ की जवाब नहीं है, இன்று தேவன் பதில் தர போகிறார். आज खुदा आपको जवाब देगा। இதுவரைக்கும் உங்களுக்கு எதுக்கும் தெரியவில்லாமல் ஒரு காரியம் இருக்கிறது. शायद अब तक आपके दिल में कोई डाउट्स हैं, இன்று தேவன் நமக்கு பதில் தர पर போகிறார். आज खुदा कहता है जवाब அதான் देगा। லூக்காவுல சொல்லப்படுகிறது. इसलिए लूका में लिखा है, இரவும் பகலும் நீங்கள் என்னை கூப்பிட்டீர்கள், ஆனால் நீரே பொறுமையா இருந்து உங்களுக்கு பதில் தரவே. दिन रात आप मुझे पुकारते रहे, फिर भी आपको जवाब नहीं मिली। ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் உண்மைதான், ஆனால் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ.
अगले वचन में ऐसा भी कहा है, हाँ मैं आपसे प्रेम रखता हूँ, बट जब यीशु आएगा क्या आपके बीच में वो विश्वास नजर आएगा? हालेलुया, हालेलुया। பாருங்கள், இப்போது நமக்கு தேவன் செய்ய போற ஒரு காரியம் உங்களுக்கும் எனக்கும் நடக்க போற காரியம். अभी आप देखें, आपके साथ और मेरे साथ खुदा क्या बोलना चाहता है। தேவன் கொடுத்த அந்த கட்டளை, ரெண்டு கட்டளை தான் அதுல எல்லாம் அடங்கியிருக்கு. खुदा ने 2 आज्ञा दी है हमें, और उस 2 आज्ञा में सब कुछ है। நீங்கள் கேட்ட ஜெபத்துக்கு இப்போது பதில் வர போகிறது. और अभी और इसी वक्त आपके दुआ का जवाब मिलेगा। தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அபிஷேகம் ஊற்றப்படும் போது எல்லா காரியத்தையும் நினைப்பூட்டி உங்களை வெளிப்படுத்துவார். जब रूह का मसा आपके ऊपर उंडेल दिया जाएगा तो हर चीज को खुदा खुद याद दिलाएगा आपको। குறிப்பாக இந்த 23ஆம் ஆண்டு ஆனது சபையில் பெரிய சுத்திகரிப்பும் தேவனுடைய மகிமை காண்கிற வருடமாக இருந்தது. खास करके इस साल में हम ये देखते हैं कि कलीसिया के अंदर खुदा कलीसिया को साफ कर रहा है और लोगों को अपने सामर्थ्य से भर रहा है। हालेलुया, हालेलुया। முதல் கட்டளை, இயேசுவில் எல்லா தேவன் மேல் எல்லாரும் அன்பா இருக்கிறீர்களா? पहला आज्ञा, मैं आप सबसे सवाल करता हूँ, क्या आप सब यीशु से प्रेम रखते हैं? हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் அன்பா இருக்கிறாங்க? कितने लोग हैं जो यीशु से प्रेम रखते हैं? நான் அன்பா இருக்கிறேன். हालेलुया, ஓகே, எல்லாரும் கை தட்டுங்க. सभी ने हाथ उठाए। அடுத்த கட்டளை, अगला आज्ञा, ஒருவர் மேல் ஒருவர் உண்மையாக அன்பு கூறுகிறவர்கள். एक दूसरे के साथ वाकई में आप प्रेम रखते हैं। कितने लोग ये कह सकते हैं? हालेलुया, ஒருவர் மேல் ஒருவர் கள்ளங்கபடமில்லாத அன்பு. एक दूसरे के साथ ना कोई दाग ना कोई चुरी, एकदम साफ तरीके से बोल सकते हो। दूसरों को माफ करने वाला प्रेम, மறக்கிற அன்பு, भूलने वाला, மற்றவர்களை உயர்த்துகிற அன்பு. और दूसरों को हालेलुया, आई डोंट टू से நம்மை பலப்படுத்துகிற அன்பு. दूसरों को ताकत देने के लिए प्रेम रखते हैं। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் இருக்கு? कितने लोग हैं ऐसे? பாருங்க, ஒரு நாணயத்துல ஒரு காயின், एक कॉइन में हम देखते हैं, ஒரு பக்கம் நாணயம் இருக்கும், நம்பர் இருக்கும், एक साइड हम देखते हैं कि वहां पर नंबर लिखी जाती है, நம்ம தலை இருக்கும். दूसरे साइड में सर का पिक्चर होती है। அது ரெண்டு இருந்தா தான் நாணயம், दोनों होते तो तभी वो कॉइन है, இல்லைன்னா கள்ள நாணயம். वरना वो कोई नकली है। எத்தனை பேர் கள்ள நாணயம், எத்தனை பேர் ஒரிஜினல் நாணயம்? कितने बंदे नकली हैं, कितने बंदे असली हैं? வேதம் சொல்கிறது, காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறார். காண்கிற உங்களுக்குள் அன்பு இல்லாமல் போனால் அது போய். खुदा कहता है, आपने मुझे नहीं देखा है कहते हो, आप मुझसे प्रेम रखते हैं, बट एक दूसरे से प्रेम नहीं रखते तो आप झूठे हो। हालेलुया। हालेलुया। அப்ப நாம் பொய்யர்களா, क्या हम झूठे हैं அன்பானவர்களா, உண்மையா? या हम वाकई में प्रेम रखते हैं? இப்போ நாம் மனசரி நம்ம ஜெபிக்க போகிறோம். हम अपने दिलों को परख कर हम दुआ करेंगे। 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். 5 मिनट निकाल के दुआ करेंगे। पाकरू ने जो बात का जिक्र किया है और आपके साथ बात कर रहा है ஆவி சபையில் ஊற்றப்படும். कि खुदा अपना रूह कलीसिया के ऊपर उंडेलना चाहता है। ஒருமனப்பட்டவர்களாய் जब हम रूह में एक होकर தங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும்போது, आपके दिलों को सौंपते हो, முழு இருதயத்தோடு ஒப்புக் கொடுக்கும்போது, पूरे दिल से सौंपते हो, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். तो मैं उनको आशीष ही आशीष दूंगा। हालेलुया। हालेलुया। எரேமியா 21 यर्मिया, வசனம் சொல்கிறது, ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். खुदा आपसे इस वचन के जरिए बात करना चाहता है। यिर्मयाह 29:13. 29:13। Yes. यिर्मयाह 29:13 13। Yes. तुम मुझे ढूंढोगे और पाओगे भी, क्योंकि तुम अपने संपूर्ण मन से मेरे पास आओगे। आमीन। हालेलुया। 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 என்ன சொல்ற, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். आमीन। आमीन। கர்த்தர் இப்போது நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். खुदा बात कर रहा है हमारे साथ इस वचन के जरिए। அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. आपको क्या करना चाहिए? 11வது வசனத்தை வாசிங்க. अब 11 को पढ़ के देखें। क्योंकि यहोवा की यह वाणी है कि जो कल्पनाएं मैं तुम्हारे विषय में करता हूँ उन्हें मैं जानता हूँ, वे हानि की नहीं वरन कुशल ही की हैं, और अंत में तुम्हारी आशा पूरी करूंगा। हालेलुया। हालेलुया। நீங்கள் எதிர்பார்க்க முடிவை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். जो आप चाहते हो खुदा आपको देने वाला है। அது கர்த்தர் உங்களோட சொல்ற காரியம். खुदा आपसे बात कर रहा है। பரலோகத்தில் ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது உண்மைதான். आपको स्वर्ग से आशीष मिलेगी, ये सच है। பொய் சொல்றவர் அல்ல. खुदा कभी भी झूठ नहीं बोलता, உங்க மேல் இருக்கிற அந்த ஆசீர்வாதம், और ये आशीष आपके ऊपर है, நீங்கள் என்னோட இருக்கிறீர்கள் உண்மைதான். और आप भी मेरे साथ हो, ये भी सच है।
உங்களுக்கும் உங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் சிறு தடைகள் உண்டு. और आपको और आपके आशीष के बीच में कुछ रुकावट है. உங்கள் இருதயத்தை முழு இருதயத்தோடு நினைப்பீர்களானால் உங்கள் சகோதர சகோதரி முழு இருதயத்தோடு எல்லாரையும் நினைத்து ஏற்றுக்கொள்ளும்படி ஒருமனாவே நீங்கள் செயல்பட வேண்டும். अगर आप अपने दिल को साफ करोगे और पूरे दिल से मुझसे प्रेम रखोगे और पूरे दिल से अपने भाई बहनों से प्रेम रखोगे तब आपको मिलेगा. இப்போது தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். खुदा अभी और इसी वक्त आपको छुटकारा देकर आशीष देना चाहता है. அதுதான் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய அற்புதமான அதிசயமான காரியம். यही है जो खुदा आपके लिए आज कुछ चमत्कार करने के लिए आपका इंतजार में है. இன்று அதிசயத்தை காண்பீர்கள். आज आप देखोगे कि खुदा कुछ चंगा करेगा. அற்புதத்தை காணும்படி செய்ய போகிறார். आपके आंखों से आप कुछ देखोगे. हालेलुया. हालेलुया. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான். आपको एक काम करना पड़ेगा. உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கோபங்களையும் எல்லா விதமான மன அலட்சியம் எழுதப்பட்டு தேவ சமூகத்தில் சகோதர சகோதரி ஒருமனப்பட்டு आपके दिल में जो भी गुस्सा या जो भी दर्द है उसको निकाल के साफ करके खुदा के सामने पेश करें. எல்லாவற்றிலும் சந்தோஷமாயிரு. खुदा कहता है हमेशा खुश रहो. ஜனமே எல்லாவற்றிலும் சந்தோஷமாயிரு. मेरे लोगों के साथ खुदा ये कहता है कि आप सब हमेशा खुश रहें. सारे दुख दर्दों को निकाल के आप खुश रहें. अभी और इसी वक्त अपने आप को सौंपे. दुआ कर करके सौंपे. சகோதர சகோதரி மன்னிக்கிறேன். मेरे भाई बहनों को मैं माफ करता हूँ. हालेलुया. कितने लोग करना चाहते हैं? हम दुआ करेंगे अभी. உங்கள் சிறையிருப்பை தேவன் உடைக்க போகிறார். खुदा भी आपको छुटकारा देगा. எரிகோவின் மதிலுக்கு அப்பா அந்த இடத்துல தடையாக இருந்தது அவள் துதிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தது. अगर जेरिको में हम देखते हैं तो वहां पे सिर्फ खुदा की प्रतिष्ठा करने की जरूरत थी. அறிவை அழித்து தேவனை நம்பி சாரும்படியாக கட்டளை. अपने अक्ल को छोड़कर सिर्फ खुदा पर भरोसा रखते थे அவர்களின் மதிலில் அந்த எரிகோ மதிலை உடைத்தார். और वहां पे वो दीवार अपने आप से गिरी. உங்கள் சிறையிருப்பை தேவன் உடைக்க போகிறார். खुदा चाहता है कि आज आपको वैसा छुटकारा मिले. आपके दीवारों को तोड़ना चाहता है. எல்லா ஆசீர்வாத தடைகளை தேவன் உடைக்க आपके हर आशीष के दीवारों को तोड़ना चाहता है. உறவை தேவன் மேன்மைப்படுத்த आपके रिश्ताओं को रिश्तेदारों के बीच में उसको सुधारना चाहता है. எல்லாவற்றையும் நீ மன்னதார் ஒப்புக்கொடு. खुदा कहता है पूरे दिल से हर चीज को सौंप दे. और मैं जल्द आ रहा हूँ. எந்த நிமிடத்தில் வருகை இருக்கலாம். मैं कभी भी आ सकता हूँ. நான் பரலோகத்தில் நினைக்கப்படுவதாக இருக்கலாம். मैं शायद अभी आ रहा हूँ. ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிரசன்னத்தில் நாம் இருக்க வேண்டும். हर मिनट हमें खुदा की हजूरी में रहना जरूरी है. हर चीज जो आपके दिल में है उसको निकाल दे. கிறிஸ்துவுக்குள் கட்டப்படும்படியாக कलीसिया यीशु में बने रहे. சபையானது கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாக कलीसिया यीशु में आगे बढ़े. சபையானது தேவனுக்குள் வளரும்படியாக कलीसिया यीशु में और बढ़े வெளிச்சம் உண்டாகும்படியாக और उसमें खुदा की रोशनी हो. ஒருவருக்குள் ஒருவர் மனத்தாழ்ந்து ஒருவர் சமாதானத்தை கொண்டு एक दूसरे के साथ आप हमेशा प्रेम रखें. हालेलुया. हालेलुया. எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்க போறாங்க? कितने लोग अपने आप को सौंपना चाहते எத்தனை हैं? பேர் ஒப்புக்கொடுக்க போறாங்க? कितने लोग अपने आप को सौंपना चाहते हैं? खुदा आपके दिलों को परख रहा है. आपके दिलों को परख रहा है. கண்கள் உருவிய வாள் பட்டயம் போல இருக்கிறது. खुदा अपने आंखों को अपने सामने उसने पेश किया हुआ है. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். हर चीज को देख रहा है. இப்போதே சுத்திகரிப்பு. अभी और इसी वक्त चाहता है कि आप साफ हो. आप नहीं कर सकते. आप नहीं शुद्ध हो सकते. आप शायद माफ नहीं कर पाओगे. மறக்க முடியாது. शायद आप नहीं भूल पाओगे. அவைகளை ஒப்புக்கொடுங்க. उन चीजों को खुदा के हाथ में सौंपे. ஆவியானவர் இறங்க போய் खुदा का रूह आपके ऊपर आएगा வல்லமை இறங்க போய் और खुदा अपने सामर्थ से भरेगा. எல்லாவற்றையும் हर चीज को வேதம் சொல்கிறது. खुदा कहता है. கொலோசியர் சொல்லப்படுகிற காரியம் कुलसियों की किताब में लिखा है கர்த்தருக்குள் இயேசு கிறிஸ்துவில் எல்லாமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. सब कुछ यीशु में ही बने रहे. எல்லாம் கிறிஸ்துவுக்குள் உண்டாக்கப்பட்டது. हर चीज यीशु में बने रहे. அவருக்குள் உண்டானது ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. और सिर्फ सब यीशु ने कहा है सिर्फ वही होता है. हालेलुया. हालेलुया. கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். हम सब मसीह में हैं இப்போது கிறிஸ்துவின் வல்லமை நம்ம மத்தியில் இறங்க போய் और अभी और इसी वक्त खुदा के सामर्थ से खुदा भरने वाला है. விசுவாசிக்கிறீங்களா? क्या आप विश्वास करते हैं? எல்லா வித கட்டுகளை தேவன் உடைக்க போகிறார். खुदा आपके सारे बंधनों को तोड़ने के लिए हाजिर है. சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். स्वर्ग की जो शांति है वो तसल्ली है आपको देने वाला है. और வல்லமையான ரத்தம் இப்போது சுட்டு சுட்டாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. अपने लहू से आप अपने आप को साफ करने के लिए खुदा हाजिर है. சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். उसके लहू से हम मुले हुए हैं. ஒவ்வொருவரும் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். हर एक के दिलों को खुदा ने अपने लहू से साफ किया है. खुदा की महिमा हमारे बीच में है. हालेलुया. हालेलुया. அப்படியே ஒரு பாடலை பாடி நாம் அப்படியே ஆராதனை கொண்டு போகிறோம். हम एक गीत गाकर हम सब मिलके खुदा के हुजूरी में सौंपते हुए इस गीत को महसूस करते हुए गाएंगे जो थोड़ी थोड़ी देर पहले हमने वर्शिप के टाइम में गाया है.
सलीब पर तड़पता रहा, पानी को तू तरसता रहा। सलीब पर तड़पता रहा, पानी को तू तरसता रहा। जख्मों से खून टपकता रहा, जख्मों से खून टपकता रहा। तूने इतना प्यार किया है, मौत का जाम पिया। तूने इतना प्यार किया है, मौत का जाम पिया। तेरे बिना है नासरी, लागे न मोरा जिया। तेरे बिना है नासरी, लागे न मोरा जिया। सलीब पर, सलीब पर तड़पता रहा, पानी को तो तरसता रहा। मिलके कहें, सलीब पर तड़पता रहा, पानी को तो तरस। फिर से कहें, सलीब पर तड़पता रहा, पानी को तू तरसता रहा। एक और बार, सलीब पर तड़पता रहा, पानी को तू तरसता रहा। जख्मों से खून टपकता रहा, जख्मों से खून टपकता रहा। तूने इतना प्यार किया है, मौत का जाम पिया। तूने इतना प्यार किया है, मौत का जाम पिया। तेरे बिना ए नासरी, लागे न मोरा जिया। ओ यस लॉर्ड, तेरे बिना ए नासरी, लागे न मोरा जिया। सोमते हुए कहें, तेरे बिना ए नासरी, लागे न मोरा जिया। तेरे बिना ए नासरी, लागे न मोरा जिया। ओ यस लॉर्ड जीसस। आप अपने दाहिने हाथों को अपने दिल पर रखकर अपने आप को सौंपकर, अपने आप को पूरी तरीके से सौंपकर खुदा से कहें कि आप मुझे इस्तेमाल करें। मैं कुछ भी नहीं हूँ, तू मुझे पूरी तरीके से इस्तेमाल कर। तेरे जैसा तू इस्तेमाल कर। तू मुझे चला खुदाया, मैं नहीं कर सकता। मैं कुछ ऐसा चीज़ है जो मैं माफ़ नहीं कर पा रहा हूँ, पर तू मेरे अंदर आ और तेरे लहू मुझे साफ कर सकता है। पाखरू करेगा आपके लिए। 2 मिनट के लिए हम दुआ करेंगे, रूह में और सच्चाई के साथ दुआ करेंगे। एक ही चीज आप मांगोगे, खुदाया तू मुझे छू ले, खुदाया तू मुझे छू ले, यीशु मुझे छू ले, अभी और इसी वक्त मुझे छू ले। मैं तुझे देखना चाहता हूँ। 2 मिनट के लिए दुआ करें। हर एक अपने जुबान खोल के बुलंद आवाज में यीशु को बुलाए, यीशु को बुलाए। ए दाऊद के बेटे करके बुलाए, जैसे उस अंधे ने पुकारा, चिल्ला चिल्ला कर बुलाया, उसको छुटकारा मिली। आपको भी छुटकारा मिलेगा, अब भी मिलेगा।
अभी और इसी वक्त जब आपका दिल साफ है, आपके दिल को साफ करके सौंपे, अभी और इसी वक्त खुदा करेगा। आपके बच्चों को आशीष मिलेगी, आपके परिवार को आशीष मिलेगी, आपके हर चीजों को खुदा करने के लिए तैयार है। जितने भी रुकावटें खुदा तोड़ देगा, रूह में एक होने के लिए ताकत देगा, परिवार में शांति, बच्चों के बीच में शांति। अपने आप को सौंपे और कह दो कि खुदाया तू मुझे इस्तेमाल करेगा। आपका शुक्रिया। जितने भी लोग अपने आप को सौंपते हैं, सच्चाई के साथ सौंपते हैं, उनको खुदा इस्तेमाल करेगा और अपने सामर्थ से भरेगा। अभी आप कलीसिया के साथ खुदा बात कर रहा है और जितने भी लोग कमजोर हैं उनको तू ताकत देगा। हर एक के साथ तू बात कर रहा है क्योंकि तू लेके आया है, हर एक को तू लेके आया है, हर एक को तूने कहा है सब छोड़कर मेरे पास आओ। और जितने भी अपना सब कुछ छोड़ के आगे आए हैं उन सबको अपने ताकत देने के लिए तेरा शुक्रिया अदा करते हैं। उनको छू ले खुदाया और अपने सामर्थ से खुदाया भर दे अब्बा, और अपने सामर्थ से भरने के लिए तेरा शुक्रिया अदा करते हैं। हर एक को हर एक को हर एक को अपनी सामर्थ से भर दे अब्बा। कलीसिया के द्वारा उन सबको आशीष मिले, हर एक को आशीष मिले। और यीशु तू आशीष देने वाला खुदा है, तेरे बच्चों को तू आशीष दे। जैसे सब कुछ छोड़ छाड़ के आए हैं क्योंकि तू चाहता है कि वो कनान में आए और इन सबको रूहानी कनान में लेके जा खुदाया, रूहानी तौर पर लेके जा खुदाया। क्योंकि जितने भी अपने आप को सौंपते हैं एक नई रूह से भर दे अब्बा, एक नई सामर्थ से भर दे अब्बा। वो नई सामर्थ अभी और इसी वक्त हर एक के ऊपर तू ढेर दे अब्बा, ताकि सबको छुटकारा मिले, हर एक को छुटकारा मिले, सबके बंधनों को तोड़ दे और इब्लीस के हर बंधन को तोड़ दे। इब्लीस को कोई जगह नहीं इनके बीच में, क्योंकि तेरा कोई अधिकार नहीं है और इन सबको दुख उठाने की जरूरत नहीं है। हर बंधनों को यीशु मसीह के नाम से तोड़ते हैं और अपने आप को सौंपते हैं। ये सब तेरे हैं खुदाया, हर एक यहाँ पे जितने भी हैं सब तेरे हैं अब्बा। और तेरा शुक्रिया अदा करते हैं अब्बा, और तेरी सामर्थ के लिए तेरा शुक्रिया अदा करते हैं क्योंकि तूने चुन लिया है, तूने चुन लिया है, इसलिए तेरा शुक्रिया अदा करते हैं। और ताकत से भर दे अब्बा, और ताकत से भर दे। जब घर जाके दुआ करेंगे और ताकत से भर दे। उनके घर में भी तेरी सामर्थ है, उनके घर में भी तेरी सामर्थ है। ओ तेरा अभिषेक उनके साथ रहे। हर चीज को तेरे हाथ में सौंपते हैं, यीशु मसीह के नाम से मांगते हैं। ਅਸੀਂ ਪੜਾਂਗੇ ਪਹਿਲਾ ਕਰੰਥੀਆਂ पूरा 11 ਤੋਂ ਲੈ ਕੇ 30 तक। क्योंकि ये बात मुझे प्रभु से पहुंची और मैंने तुम्हें भी पहुंचा दी कि प्रभु यीशु ने जिस रात में पकड़ाया गया रोटी ली और धन्यवाद करके उसे तोड़ी और कहा, ये मेरी देह है जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यही किया करो। इसी रीति से उसने ब्यारी के पीछे कटोरा भी लिया और कहा, ये कटोरा मेरे लहू में नहीं बाचा है, जब कभी पियो तो मेरे स्मरण के लिए यही किया करो। क्योंकि जब कभी तुम ये रोटी खाते और इस कटोरे में से पीते हो तो प्रभु की मृत्यु का जब तक वह ना आए प्रचार करते हो। इसलिए ये कोई अनुवृत्ति
से प्रभु की रोटी खाए या इस कटोरे में से पिए वह प्रभु की देह और लहू का अपराधी ठहरे। इसलिए मनुष्य अपने आप को जाग ले और इसी रीति से इस रोटी में से खाए और इस कटोरे में से पिए, क्योंकि जो कोई खाते पीते समय प्रभु की देह को ना पहचाने वह इस खाने और पीने से अपने ऊपर डाल लाता है। इसी कारण तुम में से बहुत से निर्बल और रोगी और बहुत से सो भी गए। यदि हम अपने आप को जांचते तो डर ना पाते। आमीन। The Lord Jesus, the same night in which he has betrayed, took bread, and when he had given thanks, he broke it and said, "Take, eat, this is my body, which is broken for you. This do in remembrance of me." And the same manner also he took the cup when he had supped, saying, "This cup is the New Testament in my blood. This do ye is of me, and drink it in remembrance of me." Our Heavenly Father, 2000 years before we made the New Testament, today we remember that Father, today in our church, all your children change the new heart, new soul, new mind for us. We change everything. We are sometimes not able to obey some kind of we change our heart. Send the Holy Spirit to us and give them fruits to eat. We have submitted everything. What are the betrayals we are in our soul? Let's clean it. We are all going to be happy by the day the bread and wine enter us. We pray in the name of Jesus.
राम कृष्ण।